எல்லாருக்கும் வணக்கம். ஓவுலேஷன் நடந்து முடிஞ்சு ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணுறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஓவுலேஷன் நடந்து முடிஞ்சு நம்ம ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் இம்ப்ளான்டேஷன் கரெக்டாக நடக்கும், ப்ரெக்னன்சியும் பாசிட்டிவ் வரும். எந்த விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு அதிகமாக மாடிப்படி ஏறுறது இறங்குறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டமான வீட்டு வேலை எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வீட்டை குனிஞ்சி பெருக்கிறது, மாப் போடுறது, அடிவயிறு மடுங்கிற அளவுக்கு நீங்கள் வேலை பார்க்குறது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குளிக்கும்போது ரொம்ப சூடான தண்ணியில் குளிக்காதீங்க. தண்ணி ரொம்ப வெதுன்னு இருக்கட்டும், ரொம்ப சூடாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் 2 வீலர் ஓட்டுறீங்க அப்படின்னா 2 வீலர் ஓட்டுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதிகமான வெயிட் தூக்காதீங்க. சில ஃப்ரூட்ஸ் உடம்புக்கு ரொம்ப சூடு, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். பப்பாளி, அன்னாசி பழம் இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கடுமையான உடற்பயிற்சி பண்ணாதீங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட் எதுவும் பண்ணாதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்டாக்டில் இருக்கக்கூடாது, அதாவது செக்ஸில் ஈடுபடக்கூடாது. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷனுக்கு அப்புறம் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். அந்த இம்ப்ளான்டேஷன் தான் கரு பதித்தல் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். நம்ம செய்கிற ஒரு சின்ன தப்பால் அந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவுலேஷனுக்கு அப்புறம் இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவீங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.